Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஸ்மிருதி மந்தானா ஓட மேரேஜ் வந்து நின்று போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கரமா பேசப்பட்டு இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் அது மெயின் கண்டென்ட் கிடையாது. அதை தாண்டி அதுக்கு வர சோசியல் மீடியா ரியாக்ஷன் இருக்குல்ல, நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி அவங்க எவ்வளவு பெரிய ஒரு அத்லீட், இந்தியாவுக்கு எவ்வளவு லாரல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட கல்யாணம் நடக்கிறத வந்து ஒரு இன்டர்நெட்டா செலிப்ரேட் பண்ணா பரவாயில்ல, பட் அந்த செலிப்ரேஷன் வந்து பாதியில நிக்குது. நடக்க வேண்டிய கல்யாணம், சாயங்காலம் நடக்க வேண்டிய கல்யாணம் காலையில நின்று போகுதுன்னா அதுக்கு இந்த அதே செலிப்ரேட் பண்ற இந்த பப்ளிக்கே வந்து கொடுக்கிற ரியாக்ஷன் இருக்கு தெரியுமா? that prompted me to make this video. 2025லயும் இவ்வளவு பின்தங்கிய மூளை இருக்கக்கூடியவங்க நம்ம சொசைட்டில இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தானா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரியும். இங்க வந்து மகேந்தர் சிங் தோனி, விராட் கோலி அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஸ் ஃபீல்ட்ல சொன்னோம்னா, அதே மாதிரி விமென்ஸ் ஃபீல்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா தான் இந்தியாவோட டாப் மோஸ்ட் அத்லீட். ஷி இஸ் இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம் கேப்டன் விமென்ஸ் டீமுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் WPL விமன் வெர்ஷன் ஆஃப் IPL வந்து கப் அடிச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு கப் வேற நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இவ்வளவு லாரல்ஸ் நாட்டுக்கும் பெண்களுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தானா 29 year old. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலா நேத்திக்கு வந்து கல்யாணம் இருக்க வேண்டியது. ஓகேவா? சங்லி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து மகாராஷ்டிரால இருக்குது. இது நம்ம ஊர்ல கோயம்புத்தூர் மதுரை மாதிரி வச்சுக்கோங்களேன். மும்பை கிடையாது, பட் அதே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய ஊர். இந்த சங்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து இவங்களுக்கு திருமணம் வந்து நடக்க வேண்டியது. வேர்ல்டு கப் படிச்ச கையோட கல்யாணம்ங்கிறதுனால பயங்கர விமர்சையா வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a closed family wedding அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ரொம்ப ஹைப் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வீடியோ வந்து பயங்கர வைரலா சோஷியல் மீடியா ஃபுல்லா சுத்திட்டு இருந்துச்சு. ஒன்னு, இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரீல் மேக் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த வீடியோ பயங்கர வைரலா போச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டு பி ஹஸ்பண்ட் அவங்க பேர் வந்து பலாஷ். சோ பலாஷ் வந்து 29 year old ஸ்மிருதியை வந்து பிளைண்ட் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டேடியம்க்கு நடுவில் சர்ப்ரைஸா கூப்பிட்டு வந்து அவங்களோட கிரிக்கெட் ஸ்டேடியம் அவங்க பிச்சில் நடுவில் நிக்க வச்சு அவங்களை வந்து அந்த பிளைண்ட் ஃபோல்டை கழட்டி விட்டுட்டு நீல் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிற இந்த ஒரு ரீலுமே வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா இதையாவது எல்லாரும் பார்த்திருப்போம். கரெக்டா? இதை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மொமெண்ட், ஹாப்பி அப்படின்னு தாண்டி போனது ஓகே. நிறைய பேர் இதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, சூப்பர். பட் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமணம் வந்து நேத்திக்கு நடக்க வேண்டியது மகாராஷ்டிரால நான் சொன்ன மாதிரி சங்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல. இந்த ஊர்ல இந்த திருமணம் நடக்கிற அன்னைக்கு முந்தின நாளே வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ், ஹாப்பியா இருந்துச்சு எல்லாருமே. அப்போ வந்து ஒரு ஊர், நம்ம ஊர்லயே ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தனை சம்மந்தமே இல்லாம தூக்கி கொண்டு போய் மேல வைப்பாங்க. அப்புறம் அவனை வந்து ஏன் எதுக்குன்னே தெரியாம கீழே போட்டு அடிப்பாங்க. வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்திருக்காங்க. ஒரு பிரான்ச்சைஸ்க்கு வந்து டீம் கப் அடிச்சு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க. அவங்க வந்து அவங்க டு பி ஹஸ்பண்டோட ஆடுற ஒரு டான்ஸை வந்து போட்டு சோஷியல் மீடியால முதல்ல ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காரணமே கிடையாது. இங்க ஒருத்தன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கானாலோ, ஒருத்தன் வளர்றான்னு தெரிஞ்சிருச்சுனாலோ, எந்த மக்கள் வந்து அவனை கொண்டு போனாங்களோ அவங்களே போட்டு சம்பந்தமே எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நடந்திருக்கிறது என்ன, இது முந்தின நாள் ரிசப்ஷன், அப்ப அந்த டயத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் கல்யாணம். அப்பவே வந்து நிறைய பேர் இது கிரிஞ்சு ஃபெஸ்ட், இது அது இதுன்னு கிரிஞ்சு எதிரா கிரிஞ்சு. அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அதை போட்டு உனக்கு ஒரு ரீல் பிடிக்கல, நீ தாண்டி விட்டு போலாம். முதல்ல இதுவே பிரச்சனை. ஓகேவா? ஒருத்தனை சம்பந்தமே இல்லாம செலிப்ரேட் பண்றது, அப்புறம் அவன் பண்றது எல்லாத்தையும் குறை சொல்றது. அவங்க எதுக்கு உன் வாழ்க்கைய நீ நினைக்கிறதுக்கே அவங்க வாழணும்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ்வாங்க. பட் இதை விட பெரிய பிரச்சனை சொல்றேன். அடுத்த நாள் காலையில வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து லைட்டா நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கிறது, சரியா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. இல்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே வந்து ஹஸ்பண்ட், டு பி ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கும் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அவங்களும் அட்மிட் ஆகி அவங்க வெளியே வந்துட்டாங்க. அது சரியாயிடுச்சு. ஆனா மீடியா வந்து இது ரெண்டையுமே பேச ஆரம்பிச்ச உடனே போச்சு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு டாக். ஐயோ, அந்த பொண்ணோட ஜாதகம் எப்படி இருந்துச்சோ, உடனே ஆள் கிடைக்கலன்னா அந்த பொண்ணோட ஜாதகம். பேரலா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க சரியாகிறதுக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸ்மிருதி மந்தானாவோட தங்கச்சின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால கல்யாணத்தை வந்து நாங்க இப்போதைக்கு தள்ளி வைக்கிறோம், இன்னைக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல அப்படின்னு போஸ்ட் பண்ணிடுறாங்க. இது முடிஞ்சிருச்சுங்க. கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஏன் வருது? அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப யாருங்க கல்யாணம் பண்ணுவாங்க? சோ இன்னைக்கு வேணான்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு பாத்தீங்களா, நான் சோஷியல் மீடியால லிட்டரலா வந்து இந்த ஒரு கமெண்ட் தான் வந்து நிறைய டாக்ட் அபவுட் கமெண்டா இருந்துச்சு. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நார்மலா ஏதோ ஒரு சோஷியல் மீடியா கமெண்ட் எடுத்து வைக்கலாம். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கிற ஒரு கமெண்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ட் டு மேட்ச் ஹாரோஸ்கோப். ஜாதகத்தை பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க 2 பேருக்கும் வந்து சரியான மேட்ச் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து தோஷம் இருக்கிற ஒரு பொண்ணு, உடனே அந்த பொண்ணு தலையில, அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த தோஷம் என்னன்னா மாங்கிலிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம ஊர்ல இந்த செவ்வாய் தோஷம் அப்படிம்பாங்கல்ல, அது வந்து அந்த பொண்ணுக்கு இருக்குது. இட்ஸ் அ பேட் ஓமன், இந்த கல்யாணத்தை நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட். இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆமா நான் அப்பவே யோசிச்சேன், இது கிரிஞ்சு ஃபெஸ்டா இருந்துச்சு, அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த பொண்ணுக்கு வந்து இந்த தோஷம் இருக்குது. என்றாடி இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்து விமன்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து பெங்களூர் கப்பே அடிக்காம பெங்களூர் இருந்தாங்க. முதல்ல வந்து இவங்க தான் கப் அடிச்சு கொடுக்குறாங்க, அப்புறம் தான் மென் டீம் அடிக்கிறாங்க. அப்போ அந்த கப் அடிச்சு கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து நிறைய பெண்கள் கிரிக்கெட்டை ஒரு கரியரா சூஸ் பண்ணலாம், அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஷீ இஸ் வெரி வெல் பெய்டு. சும்மா விளையாட்டு பெருசாகும் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல் கரியர்னு காமிச்ச பொண்ணுக்கு வந்து பேட் ஓமன், கெட்ட சகுனம், இந்த பொண்ணுக்கு தலையில கட்டிட்டாங்க. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த கல்யாணம் அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு, அதுவும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்ன உடனே அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த கெட்ட சகுனம் அப்படின்னு தலையில கட்டி சோசியல் மீடியால நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. எதுக்கு எடுத்தாலும் டேங்க்னு சொல்லி இந்த மீம்ஸ் போடுறவங்க கூட வந்து இதை வச்சு மீம் போடல. ஏன்னா அவங்களுக்கு புரியுது இது இவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது, நம்ம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இந்த பெருசா படிச்சவங்க, பெரிய பெரிய ஒயிட் காலர் வேலையில இருக்கிறவங்க, நான் எல்லாமே தெரிஞ்சவன் நினைச்சுக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து இது ஜாதகம், இதுல பாருங்க இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தோஷம் இருக்குது. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் இப்படி நடக்குது, எனக்கு இதை பார்த்த உடனே உண்மையிலே மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த ஸ்மிருதி மந்தனாவோட கேஸ் நான் பேசணும்னு நினைச்சேன்னா, இட் இஸ் நாட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை இருக்கும், நம்ம வீட்டிலே இருக்கும். நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன், நம்ம உலகத்துல ஓகேவா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் இருக்கோ இல்லையோ நீங்க 100% சேஃபா திரும்பி வருவீங்கிற கேரண்டி யாருக்காவது இருக்கா? நீங்க ஒழுங்கா போனீங்கனாலும் ஆப்போசிட்ல வரவன் இந்த இடத்துல வந்து கரெக்டா வருவான்னு இருக்குது. அப்போ இது என்னன்னாலும் நடக்கலாம் கரெக்டா. பட் ஹியூமன் பிரெயின்ஸ்க்கு வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த இமோஷனலா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸோட வந்து நம்ம மெமரியை வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிட்டு அதுல ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டு அதுதான் அப்படியே நடக்கும்னு நம்ம பிரெயின் நம்மளை ப்ராசஸ் பண்ண வைக்கலாம். இதுதான் வந்து நம்மளை வந்து இது கெட்ட சகுனம் நல்ல சகுனம்லாம் யோசிக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம் உங்க லைஃப்ல ஒண்ணு நடந்திருக்கும்ல, ரொம்ப மனசை உடைச்ச ஒரு சம்பவம், நொந்து நீங்க போன ஒரு நாள் அப்படி ஒண்ணு இருக்கும்ல, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க என்ன சட்டை போட்டிருந்தீங்கன்னு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்ன கலர்ல உங்க ட்ரெஸ் இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இருக்கா? ஆனா 3 நாளுக்கு முன்னாடி நீங்க மத்தியானம் 3 மணிக்கு என்ன ட்ரெஸ் போட்டீங்கன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ அத்தனை மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல மல்டிபிள் வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ரொம்ப துயரமான ஒரு சம்பவங்கிறதுனால ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்ல மெமரியில வந்து அந்த ட்ரெஸ் நீங்க என்ன போட்டிருந்தீங்கிறது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க குளிச்சுட்டு காலையில ட்ரெஸ் எடுக்க போறப்ப அந்த ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்ப்பீங்க. ஏன்னா இது வந்து எவ்வளவு ரேஷனலா நாள் கூட பண்ற ஒரு விஷயம். ஏன்னா அதோட நம்மளுக்கு ஒரு மெமரி அட்டாச் ஆயிருக்கு. நம்ம என்ன யோசிப்போம், அந்த சட்டை போட்டா மறுபடியும் ஏதாவது கெட்டதா நடந்துருச்சுன்னு நம்மளே அறியாமலே நம்ம இப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். இது காரணம் என்னன்னா, ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் something to have a cause and effect. நம்ம பல வருஷமா நம்மளோட இவல்யூஷன்ல வந்து நம்ம பிரெயின் இப்படி தான் டியூன் ஆயிருக்கு. ஏதாவது ஒன்று ரேண்டமா நடந்துருச்சுன்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. அதை எதையோடையாவது போய் நம்ம அட்டாச் பண்ணோம்னா தான் நம்ம இதை அக்செப்ட் பண்ணுவோம். இந்த அக்செப்டன்ஸுக்காக நம்ம மனசை நம்ம பாசிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எல்லா விஷயமும், நீங்க வந்து கடவுள்ல இருந்து ஜாதகம்ல இருந்து நம்ம வந்து இந்த நல்ல சகுனம் கெட்ட சகுனம் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து எங்கேயாவது ஹோப்பை கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ரீசன் வேணும், ஏதாவது ஒரு லாஜிக் வேணுங்கிறதுக்காக ரேண்டமான அக்கரன்ஸ்ல கூட வந்து நம்ம லாஜிக் தேடி எதையாவது ஒரு பழிய போட்டு வச்சிடறோம். ஸோ இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க போடுறது தாண்டி இங்கே முந்தின நாளே வந்து இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன இந்த பொண்ணோட லைஃப்ல எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்குது, பெருசா போயிட்டே இருக்கா, அப்போ நம்ம ஏதாவது சொல்லணும், ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு லைட்டா ஸ்லிப் ஆன உடனே எல்லா போலியும் அந்த பொண்ணோட ஜாதகத்துல இத்தனை கப்பு இத்தனை மெடலை இந்தியாவுக்கு கொடுத்துட்டு வந்த பொண்ணு கொண்டு வந்த பொண்ணோட ஜாதகத்துல வந்து பிரச்சனை அப்படின்னு ஒரே போடா போட்டு விட்டுறது. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி இப்போ ஸ்மிருதி மந்தனா பாத்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியால இருக்கிற எல்லா அந்த கல்யாண ரிலேட்டடான இந்த போஸ்ட் அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. நீங்க போய் பாருங்க, எதுவுமே இருக்காது. இதுக்கு இன்னும் சில பேர் அவங்க மேல கண்ணு பட்டுருச்சு, அவங்க இந்த வீடியோ போட்டதுனால கண்ணு பட்டுருச்சு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த கண்ணு பட்டுருச்சு, அப்ப யாருமே செலிப்ரேஷன் வெளியே சொல்லவே கூடாதா? கண்ணு பட்டுறதுனால இப்ப இத்தனை பேர் வந்து பார்த்தப்ப எவனும் சந்தோஷமா பார்க்கல, எல்லாம் பொறாமையில தான் பார்த்திருக்கானா? இந்த கண்ணு பட்டுருச்சு, பூனை குறுக்குள்ள போயிடுச்சு, ஜாதகம் சரியில்லை, அது என்னமோ இங்க ஹிந்தி பேர் வச்சிருந்தாங்களே மாங்கிலிக், செவ்வாய் தோஷம், டயர்ட் ஆஃப் ஆல் திஸ், இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னால் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்மளுக்கு சரியாயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் வைத்தறிச்சல பேசிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் என்னோட தியரி. ஓகேவா? ஷேர் திஸ் வீடியோ மேக்ஸிமம் so that we hope at some level இதெல்லாம் நிறுத்தப்படும்னு. நம்ம ஊர்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து சிஎம்ஏ ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க போய் சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, எல்லாருமே ப்ரெடிக்ஷன், இவர் சிஎம்ஏ ஆக மாட்டாருன்னு. சிஎம் ஆயிட்டாரு. இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வேலையை மட்டும் நம்பி நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம்.
வெற்றி உங்களோடது. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஷேர் மேக்ஸிமம், சியர்ஸ் எம்ஜிஸ்.